ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினி டாக்கீஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படத்துக்கு பேர் மூன். இந்த படத்தில் கொரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராக்கெட்டை அனுப்பியிருப்பாங்க. ராக்கெட்டில் இருக்க இன்ஜின் கோளாறுனால இந்த 3 பேரும் இறந்து போயிருப்பாங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் கமிட்டியிலிருந்து கொரியாவை விலக்கி வச்சிடுறாங்க. திரும்பவும் கொரியா ஒரு ராக்கெட்டை நிலவுக்கு அனுப்ப முயற்சி செய்கிறாங்க. இந்த உலகத்தில் உலக நாடுகள் அனைத்தும் நிலாவுக்கு ராக்கெட் அனுப்ப காரணம் என்னன்னு கேட்டால், நிலாவில் எக்கச்சக்கமான தாது வளங்களும் ஹீலியம் 3யும் அதிகமாக அங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் உலக நாடுகள்லாம் போட்டி போடுது அப்படின்னு சொல்லி கொரிய ஸ்பேஸ் சென்டரோட டைரக்டர் சொல்லிட்டு இருப்பார். இந்த படத்தில் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வூரிகோ அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை கொரியா செஞ்சு அதில் இந்த 3 பேரையும் அனுப்ப போகிறாங்க. அவங்க அங்கே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி போகிறதுனால அதுக்கு தேவையான ட்ரைனிங் கிட்டத்தட்ட 28,000 மணி நேரம்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க 3 பேரும் தயாராக ராக்கெட்டுக்குள்ளே போக ரெடியாக இருக்காங்க. அவங்க 3 பேரும் ராக்கெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ராக்கெட் கிளம்பிருச்சு. அந்த இடத்துல தான் நம்ம மூவியோட டைட்டில் வருது, த மூன் அப்படின்னு. வூரிகோ லான்ச் ஆன அன்னைக்கு தான் சூரியன்லேருந்து ஒரு சோலார் எனர்ஜி வேவ்ஸ் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் தாக்கிடுச்சுங்கிற மாதிரி நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஷட் டவுன் ஆனதுனால ஸ்பேஸில் இருக்க எந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குமே நம்ம காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுது. வூரிகோ லான்ச் ஆகி கிட்டத்தட்ட மூனோட லூனார் ஆர்பிட்குள்ளே போயிடுது. அந்த டைம் பார்த்து சோலாரோட எனர்ஜி வேவ்ஸ் தாக்குனதுனால அவங்க 3 பேர்த்தையும் இங்கே ஸ்பேஸ் சென்டர்லேருந்து காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுது. இவர் தான் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் சென்டரோட மினிஸ்டர். இவர் நியூஸில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்கிறாரு. இங்கே ஸ்பேஸ் ஷிப்போட பிரச்சனை என்னன்னு சொல்லி ஆஸ்ட்ரோனட்ஸ் 2 பேர் வந்து வெளியே செக் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள இவன் பேர் வாங்ஸு. இவன் தான் அவங்கள டைரக்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த வாங்ஸு யாருன்னா அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு தயாரித்த ராக்கெட்டில் ஒன் ஆஃப் த சீஃப் லீடராக இருந்திருக்காரு. கமாண்டர் அவங்கிட்ட என்ன எரர் வருதுன்னு கேட்கும்போது ஃபியூயல் செல்லில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்பேஸ் ஷிப் காட்டுதுன்னு கமாண்டர்கிட்ட அவன் சொல்கிறான். கமாண்டர் போய் அங்கே செக் பண்ணுறாரு. இதுக்கு இடையில் மினிஸ்டர் வந்து எல்லாம் எதனால் ஓடிட்டுருக்காங்க, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும்போது சோலார் வேவ்ஸ் வந்து நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை தாக்குனதாகவும் அதிலிருந்து அவங்கள சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கமாண்டர் ஃபியூயல் செல்லை செக் பண்ணும்போது அங்கிருந்து ஃபியூயல்ஸ் எல்லாம் லீக் ஆகிறத பார்க்குறாரு. ஃபியூயல் லீக் ஆனதுனால அந்த ஃபியூயல் செல்லில் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுறது. அது பயங்கரமாக வெடித்ததுனால அவங்க கட்டியிருந்த பெல்ட் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட் தனியாகவே போயிடுறாரு. மீதி இருந்த கமாண்டருக்கு ரொம்பவே அடிபட்டு உயிருக்கே போராடிட்டு இருந்தார். அந்த சமயம் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது வாங், என்கிட்ட ஆக்சிஜனும் அவ்வளோவா இல்லை, ஆக்சிஜன் லெவலும் கம்மியாயிருச்சுன்னு சொல்லி வாங்கிட்ட கடைசியாக சில ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு அவர் தன்னோட அந்த ஹூக்கை கழட்டி விட்டு ஸ்பேஸில் போயிடுறாரு. ஸ்பேஸ் ஷிப்பில் இப்போ வாங் மட்டும்தான் தனியாக இருக்கா. இந்த விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாது. ஸ்பேஸ் ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருக்கிறனால ஸ்பேஸ் சென்டர்லேருந்து இங்கே வாங்க யாருனாலையுமே சரியாக கான்டாக்ட் பண்ண முடியல. அங்கே இருக்க கேமரா மட்டும் ஒர்க் ஆகுது, ஆனால் வாய்ஸால் அவனை கம்யூனிகேட் பண்ண முடியல. இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வுன்னு ஒரு மீட்டிங் போட்டு மினிஸ்டர் எல்லார்கிட்டையும் கேட்கும்போது இந்த பிரச்சனைக்கு முன்னாடி லான்ச் ஆன ராக்கெட்டில் ஒர்க் பண்ண ஃப்ளைட் டைரக்டரை நம்ம கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு அவர் சொல்கிறாரு. இவர் தான் டைரக்டர் கிம். இவர்கிட்ட வந்து வாங்க காப்பாற்ற சொல்லி ஹெல்ப் பண்ண கேட்குறாங்க. டைரக்டர் கிம் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆன நாரிகோட ஃப்ளைட் டைரக்டர். கிம் ஏன் வாங்க காப்பாற்ற ஒத்துக்கிட்டாருன்னா அவரும் வாங்கோட அப்பாவும் நாரிகோ ப்ராஜெக்டில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாங்கோட கம்யூனிகேட் பண்ண டைரக்டர் கிம்முக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுனால அவர் சொன்ன மாதிரியே அதை ரீசெட் பண்ணி டைரக்டர் கிம் வாங்கோட பேசியிருப்பார். வாங்கவும் ஸ்பேஸ் ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் ஆகுது. டெம்பரேச்சர் சடனாக குறைஞ்சிட்டே வருது. டைரக்டர் கிம் அதுக்கு நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை சூரியனுக்கு நேராக திருப்பும்போது சூரியன்லேருந்து கிடைக்கிற டெம்பரேச்சர்னால் ஸ்பேஸ் ஷிப்போட டெம்பரேச்சர் ஏறுன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரியே டெம்பரேச்சரும் ஏறிடுது.
டைரக்டர் கிம் தான் வாங்குக்கு ஹெல்ப் பண்ணாத தெரியாமல் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் தான் உங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணேன் டைரக்டர் கிம்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா தற்கொலை பண்ணதுனால வாங் அவங்க அப்பா மேலே ரொம்பவே கோபமாக இருந்தான். அவங்க அப்பா இந்த மாதிரி பண்ணதுனால அவங்களுக்காக தான் இவன் இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு வந்தான். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக மனசு உடைஞ்சு போயிடுறான். டைரக்டர் கிம் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. இவங்க யாருன்னா வாங்கோட அம்மா. ஆனால் இப்போ அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அதாவது நாசாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இவர் ஹெல்ப் கேட்குறாரு. இதுக்கு நடுவில் டைரக்டர் கிம்மோட அசிஸ்டன்ட் அவங்கள உடனே ஸ்பேஸ் சென்டருக்கு கூப்பிட்றாங்க. ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க ஆஸ்ட்ரோனட் வாங் நம்ம எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் கண்டிப்பாக நிலாவில் தரையிறங்கன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாருன்னு அங்கே இருக்கிற டைரக்டர் கிம் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் டைரக்டர் கிம் அவரை எச்சரிக்கிறாரு. இருந்தாலும் நான் கண்டிப்பாக போக தான் போகிறேன், உங்களோட பேச்சை நான் ஏன் கேட்கணும், நீங்களே நாரேகோ ப்ராஜெக்டில் ஃபெயிலியர் தான் ஆனீங்க, அதனால் நான் இந்த விஷயத்திலிருந்து கண்டிப்பாக மாற மாட்டேன், கண்டிப்பாக நான் போகணும்னு சொல்கிறாரு. இந்த நியூஸ் கொரியாவில் பிரபலமாக பரவுது. தான் கூட வந்த 2 பேர்த்துக்காகவும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாரேகோவில் இறந்தவங்களுக்காகவும் இந்த மிஷனை நான் பண்ணி தான் ஆவேன், நிலாவில் கண்டிப்பாக இறங்கி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துவன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து அன்லாக் பண்ணி நிலாவை நோக்கி போயிட்டுருக்காரு. படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் கொண்டு போவாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நமக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஆஸ்ட்ரோனட் வாங் சொன்ன மாதிரியே மூணில் தரையிறக்கிறாரு. இது அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பெருமையாகவும் நியூஸில் ரொம்ப பிரபலமும் ஆகிறாரு. அவர் நிலாவில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்ரோனும் அவருக்கு ஒரு வண்டியும் அந்த ஸ்பேஸ் ஷிப்லேயே இருக்குது. இந்த ட்ரோனோட வேலை அங்கிருந்து அவரை படம் பிடிச்சும் நிலாவில் சில தேவையான டேட்டாவை அனுப்பவும் அவங்க வச்சுருந்தாங்க. இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் வாங் கடைசியாக மூணில் தன்னோட அடியை எடுத்து வைக்கிறாரு. இங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்பேஸ் சென்டர் மூலிமா நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பரவுது. கொரிய நாட்டு பிரதமரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இது கொரியாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. மூணில் இறங்குனதுக்கப்புறம் வாங் கிட்ட டீம் தொடர்ந்து கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க சொன்ன கோஆர்டினேட்ஸ்க்கு இவன் ரோவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். நான் இந்த படத்தில் ரொம்பவே சுருக்கமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். விரிவாக சொல்லும்போது உங்களுக்கு அதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சிடும். டைரக்டர் கிம்மோட அசிஸ்டன்ட் டேப்லெட்டில் ஒரு வார்னிங் சிம்பிள் வருது. வாங்க காப்பாற்றுறதுக்காக நாசா கிட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா இங்கே கொரியன் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து பேசுகிறாங்க. அதாவது வாங்க பூமியோட சைடுக்கு வர சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரோனட் வாங் நிலாவில் இருக்கிற மண்ணையும், அதாவது தன்னோட ரோவரில் இருக்க ட்ரில்லை வச்சு அங்கிருந்து ஒரு ஐஸ் கட்டியும் சாம்பிளாக எடுக்கிறாரு. சாம்பிளை எடுத்துகிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது திரும்பவும் நிலாவில் எரிக்கற்கள் விழ ஆரம்பிக்குது. இந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கு அடி மேலே அடி விழுகிற மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதாவது மூணில் எரிக்கற்கள் விழ ஆரம்பிக்கும். உடனே அங்கிருந்து கிளம்ப சொல்லி டீம் அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸ்பேஸ் இப்போ அங்கிருந்து கொண்டு போக தேவையான கமாண்ட் மாடியூலை டைரக்டர் கிம் நம்ம டைரக்டர்கிட்ட கொடுப்பாரு. அது மூலிமா நம்ம சரி செஞ்சு வாங்க காப்பாற்றிடலான்னு சொல்கிறாரு. நிலாவிலிருந்து எரிக்கற்களோட தாக்குதனால ரோவர் டேமேஜ் ஆயிடுது. அதனால வாங் ட்ரோனோட உதவியோட ரோப்பை கட்டி அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான். டைரக்டர் கிம் கமாண்ட் மாடியூலை ரீசெட் பண்ணி ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்ணிடுறாரு. அதன் மூலயமா வாங் தான் நிலவில் இறக்குன ஸ்பேஸ் ஷிப்பை ஜாயின் பண்ண முடியும். கொரியன் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வாங்கோட ஸ்பேஸ் ஷிப்பை பெரிய ஸ்பேஸ் ஷிப்போட இணைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்த சீன் படத்தில் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. அங்கே இருந்து ஸ்பேஸ் ஷிப்போட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டீம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வழியாக ஜாயின் பண்ணியாச்சுன்னு சொல்லி வாங்கு ரிலாக்ஸ் ஆகிறான். திரும்பவும் எரிக்கற்கள் வீசப்படுது. இந்த டைம் ஸ்பேஸ் ஷிப் ரொம்பவே அடி வாங்கிடுது. அடிக்கு மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது வாங்கு. வாங் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அவன் ஸ்பேஸ் ஷிப்லேருந்து தன்னோட சின்ன ஸ்பேஸ் ஷிப்பை அன்லாக் பண்ணால் மட்டும்தான் முடியும். டைரக்டர் கிம்மும் அவங்களோட டீமும் சொல்ல யோசனைப்படி ஒரு வழியாக ஷிப்பை அன்லாக் பண்ணிடுறான். ஆஸ்ட்ரோனட் வாங்க்கு ரொம்பவே அடிபட்டு சுயநிலவிருந்து போயிடுறான். அவனோட ஸ்பேஸ் ஷிப் மூணில் ஒரு பகுதியில் போய் விழுந்துருது. இதுக்கப்புறம் சிக்னல் கட் ஆயிடுது. ஸ்பேஸ் சென்டரில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது.
வாங்க இனி எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியாமல் நாசா கிட்ட டைரக்டர் கிம் ஹெல்ப் கேட்குறாரு. இந்த நியூஸ் நாசாவில் இருக்கிற வாங்கோட அம்மாவுக்கும் போய் சேருது. டைரக்டர் கிம் அவரோட பழைய இடத்துக்கு போயிடுறாரு. ஆஸ்ட்ரோனட் வாங்க காப்பாற்ற முடியலையேன்னு துப்பாக்கி எடுத்து தன்னை சுடுறதா வச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட அசிஸ்டன்ட் விளையாட்டாக வாங்கி இதில் என்ன புல்லட் போட மறந்துட்டீங்களான்னு வாங்கி சுடும்போது அவர் உண்மையாகவே புல்லட் போடுறாரு. அந்த நேரம் பார்த்து அசிஸ்டோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் சேட்டலைட் மூலிமா வாங்கோட லொக்கேஷன் இதில் காமிக்கிறாங்க. இங்கே வாங் நிலாவில் ஒரு பகுதியில் கீழே விழுந்து கிடக்கிறா. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கு இடையில் டைரக்டர் கிம் தனக்கு கிடைச்ச கோஆர்டினேட்ஸை வச்சு தன்னோட எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வாங்கோட பேச ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவர் அந்த கோஆர்டினேட்ஸை கனெக்ட் பண்ணி வாங்கோட பேச ட்ரை பண்ணும்போது கனெக்ட் ஆகியும் வாங்க சரியாக கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனால் வாங் பேசுகிறது டைரக்டர் கிம்முக்கு கேட்டதுனால கிம்மோட அசிஸ்டன்ட் இதை ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் போட போகிறேன், அதன் மூலயமா வாங் உயிரோடு இருக்கிறது மக்களுக்கு தெரியும்னு சொல்கிறா. டைரக்டர் திரும்பவும் சில சேஞ்சஸ் பண்ணி பேசும்போது வாங்குக்கு அவர் பேசுகிறது கேட்குது. அதன் மூலயமா வாங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டைரக்டர் திரும்பவும் அங்கிருந்து ஹெலிகாப்டரை வர வச்சு கொரியன் ஸ்பேஸ் சென்டருக்கு போகிறாரு. போய் வாங் உயிரோடு இருக்கிறதாவும் அவனுக்கு நம்ம ஹெல்ப் கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறாரு. டைரக்டர் கிம்மோட அசிஸ்டன்ட் யூடியூப்பில் போட வீடியோ ரொம்பவே கொரியா முழுசும் பிரபலமாகுது. இது நாசா வரைக்கும் போனதுனால நாசாவில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. திரும்பவும் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து வாங்க்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அவரோட ஸ்பேஸ் ஷிப் ரொம்பவே ரிப்பேராக இருக்குது. இந்த விஷயம் நாசாவுக்கு தெரிஞ்சதுனால நாசா கொரியன் ஸ்பேஸ் சென்டருக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஆனால் நாசா அவங்கக்கிட்ட கேட்டது ஸ்பேஸ் ஷிப் பூமியோட பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸ்பேஸ் ஷிப்பில் கோளாறு இருக்கிறது வாங்குக்கோ ஸ்பேஸ் சென்டர் டீமுக்கோ தெரியலை. பூமியோட பகுதிக்கு கொண்டு போகலான்னு வாங் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்பவும் ஸ்பேஸ் ஷிப் டேமேஜ் ஆகி கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்துலையே கீழே விழுந்துருது. வாங்குக்கு திரும்பவும் அடிபட்டுருது. இந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனதுனால வாங் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறா. நாசாவும் இதுக்கு மேலே எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிடுறாங்க. கொரியன் ஸ்பேஸ் சென்டர் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. வாங் அங்கிருந்து ஆக்சிஜன் சப்ளையை கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இது முடிஞ்சதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணுறதுக்கு சமமான விஷயத்தை பண்ணும்போது டைரக்டர் கிம் அவனுக்கு ஆறுதல் வார்த்தை நிறையா சொல்லி அவனை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாரு. நாங்கள் ஒர்க் பண்ண நாரிஹோ ப்ராஜெக்டில் உங்கள் அப்பாவோட தப்பு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டே உங்கள் அப்பா இன்ஜினில் இருந்த கோளாறை என்கிட்ட வந்து சொன்னார். ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நான் தான் அவசரப்பட்டு நாரிஹோவை லான்ச் பண்ண உத்தரவு போட்டேன். இந்த மொத்த தப்பு என்னோடதான்னு ரொம்பவே சாரி கேட்குறாரு. வாங்கோட அம்மா டைரக்டர்கிட்ட கால் பண்ணி சில விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க. அதன் மூலயமா வாங் அங்கிருந்து தப்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க. திரும்பவும் வாங்குக்கு கனெக்ட் பண்ணி நாங்கள் சொல்லும்போது நீ ஸ்பேஸ் ஷிப்லேருந்து குதி, கண்டிப்பாக பூமியோட பகுதிக்கு நீ போய் சேர்ந்துடலான்னு டீம் சொல்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கும் நடுவில் வாங் ரொம்பவே தைரியமாக அவங்க சொன்ன மாதிரியே ஸ்பேஸ் ஷிப்பை மேலே கொண்டு போகிறான். நாசாலேருந்து டைரக்டர் கிம்முக்கு அந்த சேட்டலைட் கோஆர்டினேட்ஸை அனுப்புனது வேறு யாரும் இல்லை, வாங்கோட அம்மா தான். சில ஆஃபீஸர்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கு என்கொயரி வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. தன்னோட வேலையே போகிற நிலைமையிலையும் வாங்கோட அம்மா ஆஸ்ட்ரோனாட் கிட்ட நம்ம நேஷ்னாலிட்டி பார்க்காம அங்கே பிரச்சனையில் இருக்கிறது ஒரு ஆஸ்ட்ரோனாட் தான், நீங்களும் ஒரு ஆஸ்ட்ரோனாட் தான், இந்த நிலைமையில் நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே டைரக்டர் கிம் ஸ்பேஸில் வாங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. வாங் ஸ்பேஸில் பூமியோட பகுதிக்கு போயிட்டுருக்கும்போது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சமும் யோசிக்காமல் வாங் அங்கிருந்து நிலாவை நோக்கி குதிக்கிறான். அங்கிருந்து குதிக்கும்போது அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ட்ரோனை தன்னோட நெஞ்சில் கட்டி கீழே விழும்போது கரெக்டாக ஆன் பண்ணுறான். அதனால் அவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிட்றான். திரும்பவும் சிக்னல் கட் ஆகுது. வாங் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. திடீர்னு வாங்கோட கேமரா ஆன் ஆகுது. கரெக்டாக பூமியோட சைடு போய் வாங் விழுந்துடுறான். மொத்த கொரியன் ஸ்பேஸ் சென்டருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இங்கே வாங்கோட அம்மாவை நாசாலிருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் வாங்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆஸ்ட்ரோனட் வாங் நாசா மூலயமா காப்பாற்றப்படுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
கொரியன் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வாங்குக்காக காத்திருக்கும்போது வாங் வீடியோ கால் மூலயமா காண்டாக்ட் பண்ணுறாரு. ஒரு வழியாக வாங்க பூமிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதோட படம் முடிஞ்சுது. திரும்பவும் வாங் பூமியில் இறந்தவங்களோட ஃபேமிலியை சந்திக்கிறான். வாங்க்கு ஹெல்ப் பண்ணனால திரும்பவும் வாங்கோட அம்மாவை நாசாவில் ஜாயின் பண்ண சொல்லிடுறாங்க. டைரக்டர் கிம் ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு லெசன் எடுக்க ஆஸ்ட்ரோனட் வேஷத்தில் தன்னோட அசிஸ்டண்ட்டை வர சொல்கிறாரு. ஆனால் அசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் ஆஸ்ட்ரோனட் ட்ரெஸ் போட்டு வர்றாரு. வேற யாரும் இல்லை, வாங் தான் டைரக்டர் கிம்மை சந்திக்கலான்னு சொல்லி அவரோட ஸ்பேஸ் சென்டருக்கு வர்றாரு. கடைசியாக 2 பேரும் சல்யூட் அடித்து படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.